ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றென்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பரிசுத்தம் உள்ளவர். வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 சொல்கிறது, பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் சொல்லுகிறதாவது. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், முற்றிலும் பரிசுத்தமானவர். அவரில் எந்த வேற்றுமையின் நிழலும் இல்லை. திருத்துவ தேவனை பாருங்கள். பிதாவாகிய தேவன் பரிசுத்தம் உள்ளவர், குமாரனாகிய இயேசு பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்த ஆவியாகிய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். எனவேதான் கேருபீன்களும் சேராபீன்களும் பரிசுத்தர் 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 என்று போற்றி பாடுகிறார்கள். பரிசுத்தர் என்னும் வார்த்தைக்கு வேறு பிரிக்கப்பட்டவர், புனிதமானவர், தூய்மையுடையவர், கரைதிரையற்றவர் என்பவையெல்லாம் அர்த்தங்களாகும். கர்த்தர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். யாத்திராகமம் 15:11 இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 29 முறை வாசிக்கிறோம். ஏசாயா கண்ட தரிசனத்தில் கேருபீன்களும் சேராபீன்களும் கர்த்தருடைய பரிசுத்தத்தின் மகத்துவத்தை துதிக்கும் போது 2 செட்டைகளால் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி போற்றி புகழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது தன் வாழ்க்கையிலே கர்த்தருடைய பரிசுத்தத்தை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்றார். 99ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று சொல்லி துதித்தார். 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா என்றும் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபகுக் 1:12. ஆம், அவர் எக்காலத்திலும் பரிசுத்தர். வேதம் முழுவதிலும் கர்த்தருடைய 2 குணாதிசயங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. ஒன்று அவரது அளவற்ற அன்பு, அடுத்தது அவரது பூரண பரிசுத்தம். சூரியனில் பலவர்ண ஒளிக்கதிர்கள் ஒன்று சேர்ந்து பிரகாசமான ஒரே தன்மையான வெளிச்சத்தை வருவிப்பதைப் போல கர்த்தருடைய எல்லா இயல்புகளும் ஒன்று சேர்ந்து பரிசுத்தமாக வெளிவருகிறது. இயேசுவை பிதாவை பரிசுத்த பிதா என்று அழைத்தார். யோவான் 17:11 நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தர்களாய் இருப்பீர்களாக. லேவியராகமம் 11:45. கர்த்தர் பரிசுத்தமாய் இருக்கிறதுனாலேயே தமக்கென்று பரிசுத்த சந்ததி ஒன்றை உருவாக்க சித்தமானார். ஆகவே அவர் இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கென்று பரிசுத்த ஜனங்களாய் தெரிந்து கொண்டார். பூச்சக்கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களை எனக்கென்று பரிசுத்த ஜனங்களாய் வேறு பிரித்தேன் என்கிறார். உபாகமம் 7:6. பரிசுத்த தேவனை பின்பற்றுகிற நீங்களும் கூட பரிசுத்தராய் விளங்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். 2 கொரிந்தியர் 7:1. பரிசுத்தமாகுதலுக்கு ஒரு பூரணம் உண்டு. வேதம் சொல்கிறது, மத்தேயு 5:48 பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஏனோக்கு, நோவா, எலியா, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், யோசேப்பு, தானியேல் ஆகிய எல்லோரும் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஓட்டத்தை முடித்தார்கள். தேவப்பிள்ளைகளே, அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தது போலவே நிச்சயமாகவே உங்களாலும் பரிசுத்தமாய் வாழ முடியும். இன்றைய நினைவிற்கு எபிரெயர் 13:12 இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இன்றைய வேத வாசிப்பு காலை 2 நாளாகமம் 17 மற்றும் 18ஆம் அதிகாரங்கள், மாலை யோவான் 13ஆம் அதிகாரம் 1
20ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். பரிசுத்தராய் இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.